இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேலே குண்டு போட்டு உச்ச தலைவர் கமேனியை கொண்டுட்டாங்க, அவர் சாக வேண்டியவரெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு 168 பச்சை குழந்தைங்க செத்து போச்சு, பொம்பளை பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்க, ரத்தமும் சதையமாக பார்க்குறப்போ நெஞ்சே பதைக்குது. ஏன்னா உலக நாடுகள்லாம் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தாங்க. நாங்குநேரியில் சும்மா டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு 9 பேர் முகமுடியெல்லாம் போட்டு நல்ல போதையில் வந்து கண்டவனே அறிவாளை. இப்போ ஒருத்தர் மேலே பகை, ஒருத்தர் மேலே முன்விரோதம், கண்ணில் பார்க்குறவங்களாம் வெட்டியிருக்காங்க, பெட்ரோல் குண்டை தூக்கி வீசியிருக்காங்க. என்ன மோட்டோ ஒரு இளவும் தெரியல. அந்த பகுதி தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்க மக்கள் வாழ்கிற பகுதி. பாவங்க, என்ன பண்ண அவன் கொன்னவெல்லாம் சின்ன வயசு போயிடலாம், 18, 20, 25. இது நோக்கம் என்ன? அவனுக்கு என்ன பெருமை? இதில் என்ன தேவை? எதுவுமே புரியலைங்க. தமிழ்நாட்டில் போதையை ஒழிக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே நல்லா குடிச்சுருக்காங்க. அவங்கள அந்த அயோக்கிய பரதேசிகளை கைது பண்ணி இந்த வங்கிக்குள்ளே போட்டு, ஏன் அந்த நாய்கள் முகத்தை காட்டுங்க, அவனை ஊர் மத்தியில் வச்சு செருப்பால் அடித்து அவங்க எல்லாரும் கொண்டு. ஏன்டா என்னடா அவனை ஏன்டா வெட்டினேன்? 2 பேர் செத்து போயிட்டாங்க, புள்ள குட்டி, புண்டாட்டி, அம்மா அப்பா, யார் பாப்பா? 8 பேருக்கு காயம். நம்ம 8 பேருக்கு காயம் சொல்லிட்டு நகர்ந்துடும். காயப்பட்டவன் கண்ணு காது வாய் கை போனால் அவன் என்னங்க பொழப்பேன்? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு இந்த 5 வருஷத்துலலாம் தூக்கி போடுங்க. இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு, ஜாதி சண்டை அவ்வளோ பேர் செக்கிறாங்க, ஜாதி ஜாதி ஜாதின்னு சாகுறானே, அதுக்கு என்ன தீர்வு? இவனை நடு ரோட்டில் வச்சு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்து இனிமேல் சாதி பேரை வச்சு நம்ம எதாவது செஞ்சோம்னா நம்மளை கொண்டு விடுவாங்கன்னாங்கிற பயத்தை கொடுக்க வேண்டாம். இன்னும் எவ்வளோ நாளுங்க இந்த சாதி பின்னாடி தொங்குறது? இளைஞர்கள் போதையில் சாதியை தூக்கிட்டு வர்றதை பார்க்குறப்போ அடுத்த தலைமுறை என்ன ஆக போகுதுன்னு பயமாக இருக்குது.